Hi students, welcome to another video of Smartly Learn. In this video, we will see how to solve the 10th question in exercise 7.3. Question என்னன்னா integration of sine power 4x. So integral of sine power 4x dx. இத நான் integrationக்கு first algebraic modifications எல்லாம் முதல்ல பண்ணிடலாம். Meaning sine power 4x நான் sine squared x the whole square x னு எழுதுறேன். So integral of sine squared x the whole squared x dx. இப்போ இதுக்கு தேவையான trigonometric formula என்னன்னு யோசிப்போம். So நமக்கு என்ன தெரியும்? Cos 2 theta is equal to 1 minus 2 sin squared theta. So இந்த 2 sin squared theta அந்த பக்கம் போச்சுன்னா 2 sin squared theta is equal to 1 minus cos 2 theta. அப்ப வெறும் sin squared theta is equal to 1 minus cos 2 theta by 2. So இந்த ஃபார்முலாவை நான் இந்த sin squared x இருக்கிற இடத்துல நான் போட போறேன். So இங்க ஒன்றும் இல்லை, தீட்டாக்கு பதிலாக நம்ம x யூஸ் பண்றோம். So this is equal to integral of 1 minus cos 2x by 2 the whole squared. ஏன்னா உள்ள இருக்கிற sin square xக்கு மட்டும்தான் இவ்வளவு சேஞ்சஸ். So by whole square dx. இப்போ இந்த whole square நான் பிரிக்கிறேன். This can be written as 1 minus cos 2x the whole squared divided by denominator square மட்டும் நான் apply பண்ணிடுறேன் by 4 dx. இப்போ இந்த 1 by 4ங்கிறது constant. So நம்ம வெளியில எடுத்துக்கிறோம். So 1 by 4 integral of 1 minus cos 2x the whole squared dx. இப்போ this is of the form a minus b the whole square. So in the formula apply பண்ணனும்னா what is the rule? It is a squared plus b squared minus 2ab. So இதோட expansion first இங்க பார்த்திடலாம். a squared plus b squared. So it is cos squared 2x minus 2ab. So 2 into 1 into cos 2x. இதுதான் இங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டிய a minus b the whole square. So this is 1 by 4 integral of 1 plus cos squared 2x minus 2 cos 2x. இது இந்த whole expansionக்கு நான் இங்க போட்டுக்கிறேன் dx. இப்போ இந்த term wise இதை நான் பிரிக்க போறேன். So this is equal to 1 by 4 integral 1 dx. So அது 1 எழுதாமலே எழுதிக்கிறேன். Plus integral 1 by 4. நான் ஒவ்வொரு டேர்முக்கும் இந்த 1 by 4 நான் உள்ள கூட்டிட்டு போறேன். So இத பின்னாடி மறக்காம இருக்கிறதுக்காக. So 1 by 4 cos squared 2x minus 2 by 4. இந்த 2 வெளியில எடுத்திருக்கேன். Cos 2x dx. இந்த முதல்லயே இந்த 1 by 4 போட்டுட்டேன். So that பின்னாடி அதை மறக்காம இருக்கிறதுக்கு. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா ஒரு பெரிய ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு இது எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு போங்க. நான் இப்போ ஒவ்வொரு டேர்மையா நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் பண்றதுக்கு இன்னும் சில ஸ்டெப்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போதைக்கு I'm going to note this whole formula step again on the top. So 1 by 4 integral dx plus 1 by 4 integral cos squared 2x dx minus 1 by 2. இதை simplify பண்ணிருக்கேன். Cos 2x dx. இப்போ இந்த first term பொறுத்தவரையிலும் எனக்கு integrate directா பண்ணிடலாம். லாஸ்ட் டேர்முக்கும் எனக்கு டைரக்டா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க ஒரு cos squared 2 dx இருக்கு. So again நான் trigonometric formula apply பண்ணணும். So cos 2 theta is equal to 2 cos squared theta minus 1. அப்போ 1 plus cos 2 theta is equal to 2 cos squared theta or 1 plus cos 2 theta by 2 is equal to cos squared theta. So இங்க theta இருக்கிற இடத்துல நான் 2x இருக்கு. So அதுக்கேத்தாப்புல நான் ஃபார்முலா போடணும். So வெரிஃபிகேஷனுக்கு இங்கே போட்டுக்கிறேன். So this is cos squared 2x இருக்கு இல்லையா நமக்கு. So இங்க theta இருக்கிற இடத்துல எல்லாம் 2x பண்ணுங்க. 1 plus cos of 2 into 2x is 4x
by 2. So இப்போதைக்கு நம்ம இந்த சேஞ்சை திரும்ப நோட் பண்ணிக்கலாம். 1 by 4 integral dx plus 1 by 4 integral. இதை எப்படி எழுதுறோம்? 1 plus cos 4x by 2 dx minus half of integral cos 2x dx. இதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு டேர்ம் நம்ம இப்ப ஆட் பண்ணோம் இல்லையா, இதை திரும்ப நம்ம இன்டகிரேஷனுக்கு பிரிப்போம், அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? திஸ் இஸ் 1 by 4 integral dx பிளஸ் இந்த 2 வெளியில எடுத்துடுறேன். ஸோ 1 by 8 integral 1 plus cos 4x dx minus 1 by 2 integral cos 2x dx. So இப்போ இந்த 1 by 8 இருந்துச்சா, இந்த டேர்மை திரும்ப பிரிக்கிறேன். 1 by 4 integral dx plus 1 by 8 integral dx plus 1 by 8 integral cos 4x dx minus 1 by 2 integral cos 2x dx. இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ், இந்த கான்ஸ்டன்ட்ஸ்ல நீங்க ஒவ்வொரு வாட்டி ஸ்ப்ளிட் பண்றீங்க இல்லையா, இதுல தான் உங்களுக்கு பாதி மிஸ்டேக் நடக்கும். ஸோ இந்த இடம் எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையா அவசரப்படாம எழுதுங்க. பிராக்கெட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இப்போ மேட் எவ்ரி திங் சிம்பிள். இதுக்கப்புறம் நான் டைரக்டா எனக்கு இன்டகிரேட் பண்ண வேண்டியதுதான். ஸோ திஸ் இஸ் 1 by 4x plus x by 8 plus 1 by 8 of integration of cos 4x ங்கிறது எனக்கு sin 4x divided by, எனக்கு இந்த 4 இங்க நான் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ by 4 minus 1 by 2 integration of cos 2x another, எனக்கு it is going to be sin 2x divided by 2 plus c. இதுக்கப்புறம் இந்த numbers எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அழகா எடுத்துக்கலாம். x by 4 plus x by 8 plus sin 4x by 32 minus sin 2x divided by 4 plus c. இதோடு ஸ்டாப் பண்றதுனா பண்ணிக்கலாம். இல்ல இன்னொரு ஸ்டெப்ல you can also take an LCM for these two and write it. இது உங்களோட இஷ்டம். இப்படியே ஸ்டாப் பண்ணாலும் you will get the complete full marks. In the next video, we will see how to solve the 11th question in this exercise. Please extend your support to me by subscribing to my channel Smartly Learn. You can also reach out to me through my website www.smartlylearn.in for more practice worksheets. Thank you. See you in the next video. Bye.